அசாம் மாநிலத்தை சேர்ந்தவர் கிரின்சான். இவர் காஞ்சிபுரம் அருகே ஒரகடம் அடுத்த பன்ருட்டியில் தங்கி தனியார் நிறுவனத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் கடந்த வாரம் மாத்தூர் மேட்டுப்பாளையம் சாலையில் அமிர்தா கேண்டீன் அருகே அமர்ந்து கைபேசியில் பேசிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் இருவர் தாங்கள் மறைத்து வைத்திருந்த இரும்பு கம்பியால் கிரின்சான் தலையில் அடித்து அவரிடமிருந்த கைபேசியை பறித்துக் கொண்டு அங்கிருந்து தப்பியுள்ளனர். இதனையடுத்து காயமடைந்தவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு மாத்தூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின்னர் இதுகுறித்து அளித்த புகாரின் பேரில் ஒரகடம் போலீசார் வழக்கு பதிவு செய்து செல்போன் வழிப்பறியில் ஈடுபட்டவர்களை தேடி வந்த நிலையில் வாலாஜாபாத் புத்தகரம் பகுதியைச் சேர்ந்த செல்வகுமார் மற்றும் சங்கரபுரத்தைச் சேர்ந்த தினேஷ் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தூத்துக்குடி மதுரை நெடுஞ்சாலையில் புதூர் பாண்டியாபுரம் சுங்கசாவடி அருகே தூத்துக்குடி வட்டார போக்குவரத்து அலுவலர் தலைமையில் 20க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகள் சோதனை செய்யப்பட்டது. அதில் திருச்செந்தூரிலிருந்து பெங்களூருக்கு பயணிகளை ஏற்றி சென்ற ராயல் டிராவல்ஸ் மற்றும் SRS டிராவல்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான 2 ஆம்னி பேருந்துகளை நிறுத்தி வட்டார போக்குவரத்து அலுவலர் ஆவணங்களை சோதனையிட்டபோது விதிமீறல்கள் கொண்டு இயக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து 2 பேருந்துகளையும் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் பறிமுதல் செய்தனர். மேலும் பேருந்துகளில் வந்த பயணிகளை தூத்துக்குடி அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மூலம் பெங்களூரு செல்வதற்கு குளிர்சாதன வசதி பொருத்தப்பட்ட பேருந்தை ஏற்பாடு செய்து அனுப்பி வைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த கொட்டக்குளம் ரோடு கரியமங்கலம் பகுதியில் உள்ள செய்யாற்றில் தினம்தோறும் நள்ளிரவில் டிராக்டர் மூலம் மணல் கடத்தப்படுவதாக செங்கம் காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் முறையாறு, கொட்டக்குளம், கோணங்குட்டை கேட் உள்ளிட்ட பகுதிகளில் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது கரியமங்கலம் பகுதியைச் சேர்ந்த தமிழரசு மற்றும் பிரபு ஆகியோர் செய்யாற்றிலிருந்து டிராக்டர் மூலம் மணல் கடத்த வந்துள்ளனர். அப்போது போலீசாரை கண்டதும் இருவரும் டிராக்டரை விட்டுவிட்டு தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து 2 டிராக்டர்களையும் பறிமுதல் செய்த செங்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய தமிழரசு மற்றும் பிரபு ஆகிய இருவரையும் தேடி வருகின்றனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாவட்ட தலைவர் ராமசாமி தலைமையில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சத்துணவு திட்டத்தில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கி வருவதை, ஓய்வூதியர்கள் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு குடும்ப பாதுகாப்புடன் கூடிய குறைந்தபட்ச ஓய்வூதியம் 9000 ரூபாய் வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை உட்கோட்ட காவல்துறையை கண்டித்து தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முள்ளிமுனை அஜித் கொலை வழக்கை மாற்றி வன்கொடுமை வழக்காக பதிவு செய்ய வேண்டும் என்றும், நம்பு தலையில் விஷவாயு தாக்கி இறந்த சின்னமுத்து மரணத்தை விஷவாயு தாக்கி இறந்தார் என பதிவு செய்ய கூறியும் பலமுறை முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் காவல்துறைக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அடுத்துள்ள அதிக்கரை கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் வேல்முருகன் மகேஸ்வரி தம்பதியினர். இந்நிலையில் கடந்த 2014ஆம் ஆண்டு சக்குடி கிராமத்தைச் சேர்ந்த அழகர் பாண்டி, காளிமுத்து ஆகிய இளைஞர்கள் வீட்டில் தனியாக இருந்த மகேஸ்வரியிடம் குழந்தையை கொன்று விடுவேன் என கூறி மகேஸ்வரியை சக்குடி கிராமத்திற்கு கொண்டு சென்று அங்குள்ள தோப்பில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். இதுகுறித்து மகேஸ்வரி அளித்த புகாரின் பேரில் மானாமதுரை அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இது தொடர்பான வழக்கு சிவகங்கை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இருவர் மீதான குற்றம் உறுதி செய்யப்பட்ட நிலையில் இருவருக்கும் தலா 20 ஆண்டு சிறை தண்டனையும் 2000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி கோகுல் முருகன் தீர்ப்பளித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாடாளன் வடக்கு வீதியைச் சேர்ந்தவர் திமிஜுதீன். இவர் சீர்காழி சிதம்பரம் பிரதான நெடுஞ்சாலையில் வெளிநாட்டு பண பரிமாற்று தனியார் நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார். இந்நிலையில் அங்கு பணியாற்றி வந்த தாருண்யா என்பவர் நிறுவனத்தின் கண்ணாடி கதவினை பூட்டிவிட்டு வங்கிக்கு சென்றுள்ளார். பின்னர் திரும்பி வந்து பார்த்தபோது கடையின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து உள்ளே சென்று பார்த்தபோது கல்லா பெட்டியை உடைத்து உள்ளே வைக்கப்பட்டிருந்த இந்திய நாட்டு பணம் 50,000 ரூபாய் மற்றும் 2200 சவுதி ரியால், UAE பணம் 500 என மொத்தம் 1,20,000 ரூபாய் கொள்ளை போனது தெரியவந்தது. பின்னர் இதுகுறித்து தமிஜுதீன் சீர்காழி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் நேரில் சென்று CCTV காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் பள்ளி நேரத்தில் கனரக வாகனங்கள் நகரில் சென்று வர போக்குவரத்து போலீசார் தடை விதித்துள்ளனர். இந்நிலையில் சீர்காழி சட்டநாதபுரம் உப்பனாற்று பாலம் அருகே போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் வேல்முருகன் தலைமையில் போக்குவரத்து போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது தடையை மீறி பள்ளி நேரத்தில் அபாயகரமாக வரிசையாக மண்ணேற்றி சென்ற 5 லாரிகளை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் தரங்கம்பாடி பகுதியைச் சேர்ந்த மோகன்ராஜ் மதுபோதையில் லாரியை இயக்கியது தெரியவந்தது. இதனையடுத்து அவருக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்து லாரியை பறிமுதல் செய்து காவல் நிலையம் கொண்டு சென்றனர். மேலும் 4 லாரி ஓட்டுநர்களுக்கு தலா 1,000 ரூபாய் அபராதம் விதித்து ஓட்டுநர்களின் உரிமத்தை ரத்து செய்திட வட்டார போக்குவரத்து அலுவலருக்கு பரிந்துரை செய்தனர். சத்துணவு திட்டத்தில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு மாதம் 2,000 ரூபாய் வழங்கி வருவதை ஓய்வூதியர்கள் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு குடும்ப பாதுகாப்புடன் கூடிய குறைந்தபட்ச ஓய்வூதியம் 9,000 ரூபாய் வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட தலைவர் ஜெயபாக்கியம் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் சங்க மாநில துணைத் தலைவர் தமிழரசன் துவங்கி வைத்து பேசினார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த பரவலூர் கிராமத்தில் மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்தனர். அப்போது அதே ஊரை சேர்ந்த விஜய் மற்றும் ரம்யா ஆகிய இருவரும் நெருப்பில் தீமிதித்தபோது எதிர்பாராத விதமாக கால் தவறி இருவரும் நெருப்புக்குள் விழுந்தனர். இதனையடுத்து நெருப்பில் இருந்த இருவரையும் அருகில் இருந்தவர்கள் மீட்டு விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இவ்விபத்து குறித்து விருதாச்சலம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த அதியங்குப்பம் மோட்டூர் பழங்குடி இருளர் மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்க மாவட்ட செயலாளர் சரவணன் சிறப்புரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்தினர் கலந்து கொண்டனர். தேனி அருகேயுள்ள வீரப்ப ஐயனார் கோவில் ரோடு சந்திப்பு பகுதியில் புகையிலை பாக்கெட்டுகள் விற்பனை செய்து வருவதாக அள்ளிநகரம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அப்பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த ஆம்னி காரை நிறுத்தி சோதனை செய்ததில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனைக்காக மறைத்து வைத்து கொண்டு வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து விற்பனைக்காக வைத்திருந்த 19,800 ரூபாய் மதிப்புள்ள 2,475 கிலோகிராம் புகையிலை பொருட்கள் மற்றும் விற்பனைக்கு பயன்படுத்திய 2 கார்களை பறிமுதல் செய்தனர். மேலும் இது தொடர்பாக அள்ளிநகரம் பெருமாள் கோவில் தெருவை சேர்ந்த ரெங்கராஜ் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே மஞ்சக்கல்பட்டி கிராமம் பரையங்காட்டனூர் பகுதியில் சாராயம் காய்ச்சி விற்பனை செய்வதாக சங்ககிரி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சங்ககிரி டிஎஸ்பி ராஜா உத்தரவின் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று கண்காணித்தனர். அப்போது ஒருவர் போலீசாரை கண்டதும் தப்பி ஓட முயன்றார். இதனையடுத்து போலீசார் அவரை பிடித்து விசாரித்ததில் அவர் மஞ்சக்கல்பட்டி கிராமம் எலிக்கல் காடு பகுதியைச் சேர்ந்த வெங்கடாச்சலம் என்பதும் இவர் சட்டவிரோதமாக சாராயம் காய்ச்சி விற்பனை செய்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் சாராயம் காய்ச்சுவதற்காக சுமார் 20 லிட்டர் ஊறல் போட்டிருந்ததை அங்கேயே அழித்து அவரிடமிருந்த 1 லிட்டர் சாராயத்தை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி கள்ள சாராய உயிரிழப்புகளை கண்டித்தும் கள்ள சாராயத்திற்கு எதிராக உறுதியான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் மயிலாடுதுறையில் கோரி கிட்டப்பா அங்காடி முன்பு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட தலைவர் ஐயப்பன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கள்ள சாராயத்திற்கு பலியான குடும்பங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம், அரசு வேலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். மதுரை வில்லாபுரம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் எஸ்டிபிஐ கட்சியின் 16ஆம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட தலைவர் சீமான் சிக்கந்தர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் அபுபக்கர் சித்திக் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் 50க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சாந்தி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்டத்தில் உள்ள நீர்த்தேக்கங்கள், ஏரிகள், கண்மாய்கள், குளங்கள், கால்வாய்களிலிருந்து வட்டாட்சியர் அளவிலேயே எளிய முறையில் அனுமதி பெற்று கட்டணமின்றி விவசாய பயன்பாட்டிற்கும் பானை தொழில் செய்வதற்கும் வண்டல் மண், களிமண் வெட்டி எடுக்க அனுமதித்து ஆணையிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு விவசாய சங்கத்தினர் மற்றும் விவசாயிகள் நன்றி தெரிவித்தனர். இதேபோல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்டாரங்களிலும்
தொழில்துறை, வேளாண் துறை உள்ளிட்ட அனைத்து துறை அலுவலர்கள் பங்கேற்புடன் வங்கியாளர்கள் கூட்டம் நடத்த உத்தரவிட்ட மாவட்ட ஆட்சியருக்கும் விவசாயிகள் நன்றி தெரிவித்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மைய அலுவலகத்தில் சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி, மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த 24 தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு கல்வி தகுதி அடிப்படையில் நேர்முக தேர்வு நடத்தினர். இதில் 23 நபர்கள் பணிக்கு தேர்வு செய்யப்பட்டனர். மேலும் 21 நபர்கள் 2ஆம் நிலை நேர்காணலுக்கு தகுதி பெற்றுள்ளனர். தனியார் நிறுவனங்களில் பணி நியமனம் பெற்றவர்களுக்கு மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் சந்திரசேகரன் உடனடியாக பணி நியமன ஆணைகளை வழங்கினார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள சிந்தாமணியூர் கிராமத்தைச் சேர்ந்த கைத்தறி நெசவு தொழிலாளியான நாகராஜ், உமா தம்பதியினரின் மகள் கீர்த்தி மாலினி. இவர் ஓமலூர் அருகே குப்பூரில் உள்ள சேலம் மாவட்ட அரசு மாதிரி பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். தமிழ் மீது அதீத ஆர்வம் கொண்ட இந்த மாணவி சிறு வயது முதலே பள்ளி விடுமுறை நாட்களில் தொன்மை வாய்ந்த தமிழ் மொழிகளின் எழுத்துக்களை கற்று வருகிறார். இதில் கிபி 3ஆம் நூற்றாண்டில் வழக்கத்தில் இருந்த வட்டு எழுத்துக்களில் திருக்குறளை எழுதத் தொடங்கினர். இந்நிலையில் பள்ளி தமிழ் ஆசிரியை மைதிலி உதவியுடன் வட்டெழுத்துக்களில் 1330 திருக்குறளை எழுதியவாறே அதன் மூலம் திருவள்ளூர் ஓவியம் வரைய பயிற்சி எடுத்து வந்தார். இந்நிலையில் ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நடுவர் பாரதிராஜா முன்னிலையில் 15 மணி நேரம் 1 நிமிடத்தில் வட்டெழுத்தில் 1330 திருக்குறளால் வள்ளுவர் ஓவியம் வரைந்து சாதனை படைத்தார். இம்மாணவிக்கு பல்வேறு தரப்புகளிலிருந்தும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே அரசு தொடக்கப்பள்ளி உள்ளது. இந்த தொடக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியரும் உதவி ஆசிரியரும் பணியாற்றி வருகின்றனர். இப்பள்ளியில் 5 வகுப்புகள் உள்ள நிலையில் மற்ற வகுப்புகளில் மாணவர்கள் இல்லாத நிலையில் தற்போது 1ஆம் வகுப்பில் ஒரே ஒரு மாணவி சேர்ந்துள்ளார். அந்த ஒரே ஒரு மாணவிக்கு பாடம் நடத்துவதற்குதான் தலைமை ஆசிரியர் ஒருவரும் உதவி ஆசிரியரும் உள்ளனர். இதுகுறித்து தெரிவித்த அதிகாரிகள், கிராமத்தில் உள்ள மக்கள் பெரும்பாலானோர் வெளியூர் சென்றுவிட்டதால் ஊரில் மக்கள் தொகை குறைவு என்றும் இதனால் இப்பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கை இல்லை என்றும் தெரிவித்தனர். சென்னை திருவொற்றூர் திருநகர் பகுதியில் வசித்து வந்தவர் பத்மா. ஆக்குபஞ்சர் மருத்துவரான இவர் தனது கணவர் முருகன் ஓமன் நாட்டில் வேலை செய்து வரும் நிலையில் தனது மகன்கள் நிதிஷ் மற்றும் சஞ்சய் ஆகியோருடன் வசித்து வந்தார். இந்நிலையில் நிதிஷ் தனது பெரியம்மாவின் மகள் மகாலட்சுமி வீட்டிற்கு சென்று தனது செல்போனுடன் சேர்த்து தனது பையை அங்கு வைத்துவிட்டு சென்றுள்ளார். இந்நிலையில் மகாலட்சுமி நிதிஷின் செல்போனை ஆன் செய்து பார்த்தபோது தனது அம்மாவையும் தம்பியையும் தான் கொலை செய்துவிட்டதாக வாய்ஸ் மெசேஜில் இருந்தது தெரியவந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த மகாலட்சுமி நிதிஷ் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது பத்மா மற்றும் சஞ்சய் இருவரும் கொலை செய்யப்பட்டு கோணி மூட்டையில் சுற்றப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ந்து போன அவர் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அளித்தார். அதன் பேரில் போலீசார் தனிப்படை அமைத்து நிதிஷை தேடி வந்த நிலையில் திருவொற்றூர் குப்பம் பகுதியில் அமைந்துள்ள கடற்கரையில் உள்ள பழுதடைந்த கப்பலில் போதையில் படுத்து கிடந்த அவரை பிடித்து கைது செய்தனர். மேலும் எதற்காக தாயையும் தம்பியையும் கொலை செய்தார் என போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர்.